தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏன்னா சமீப காலத்தில் சமூகத்தை சார்ந்த சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயற்கை வளத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம தீபம் இயற்கை சேனலில் இயற்கை வளமும் நல்லா தன்னார்வ தொண்டு செய்கிறவர்களையும் இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக தீபம் இயற்கை டிவி போயிட்டுருக்கு. நமது நாடு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு. இந்த கலாச்சாரமும் பண்பாடும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீர்குலையாமல் இருப்பதற்கு காரணம் நமது திருக்கோயில்கள் தான். அந்த திருக்கோயில்களின் வழிமுறைகளை உருவாக்கி அந்த திருக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆதீனங்கள் தான். கோவையிலே பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், இந்த 4 ஆதீனங்களும் செய்கின்ற விழாக்களுக்கு நாம் சென்று இந்த தீபம் இயற்கை டிவி சார்பாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போது நம்ம பேரூரில் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வலதுபுறம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இருக்குங்க. அந்த மடத்திலிருந்து கடந்த 350 ஆண்டுகளாக பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் போய் பண்ணி அங்கே தங்கியிருந்து சிவனடியார்கள் வணங்கி வந்தார்கள். அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு 12 ஏக்கரா பூமி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஊருக்கு வெளிப்புறம் இருக்குதுங்க. இதைய கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தகை கொடுத்தாங்க. அதில் சரியாக விவசாயம் நடக்கலை. இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாற்றோன்னு அங்கே இருக்கிற சிவனடியார்கள்லாம் முடிவு பண்ணி நம்ம குருமகா சன்னிதானத்திடம் எடுத்து சொல்லி அதற்குண்டான வேலைகளை செய்தார்கள். அது ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும், இயற்கை விவசாயம் பண்ணுற தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சாமிகள் 24வது பட்டம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் இப்போது அந்த தோட்டத்தை மீட்டெடுத்து இயற்கை விவசாயம் செய்யுங்கிறதுக்காக நம்ம ஈசா யோகா மையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே இயற்கை விவசாயம் செய்யும் குழுக்களை இங்கே வரவழைத்து அதற்காக திட்டமிட்டு அற்புதமான ஒரு தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் வந்தால் தங்கி மக்களுக்கு அருளாசி செய்வதற்காக ஒரு மண்டபமும், மாடுகளை பராமரிப்பதற்கு கோசாலையும், சிவனடியார்கள் பக்தர்கள் அங்கே வருகை தந்து ஓய்வெடுப்பதற்காக சில அறைகளையும் உருவாக்கி இன்று ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அதை திறப்பு விழா செய்ய இருக்கிறாரு. அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவருடைய அருளாசியும் இந்த சிவனடியார்களின் என்னென்ன செய்கிறார் என்பதையும் பார்ப்போமா? வாருங்கள். கொங்கு நாட்டு ஆதீனங்களுடன் 5ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். சிறப்பு விழா நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த வீடியோவிலே 5வது பாகத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகளின் ஆசி உரையை நாம் கேட்க இருக்கிறோம். கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பூவினுக்கு அருங்கணம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு
கோவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. எல்லாமல்ல ஞானமே வடிவாகிய ஞான நடராஜ பரமாவுடைய திருவடி வணங்கியும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனம் குருமுதல முசாயமூர்த்தி திருவடி போற்றி வணங்கும் நாமெல்லாம் இன்றைய தினத்திலே பேரூரிலே இருக்கின்ற மரகதவல்லியுடன் ஆகிய பட்டீச பெருமானை ஒன்றா வணங்கி இன்றைய நாள் ஒரு பொன்னான ஒரு நன்னாள். இந்த பேரூரில் இப்படி ஒரு இடத்திலே சுமார் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்க இந்த இடத்துல அம்பலவாணர் நிலையம் மற்றும் கோசாலையெல்லாம் அமைக்கப்பட்டது. நாமெல்லாம் மடங்களையும் கோயில்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த வேறொரு காமாட்சிபுரி ஆதீனத்தில் அதற்கு முந்தைய சன்னிதானங்கள்லாம் மிக சொற்பொழி உலகமெங்கும் ஆற்றினார்கள். அவர்கள் சிறு வயதிலே 54 வயதுக்குள்ளே முக்தி அடைந்து விட்டார்கள். அடுத்தபடியாக 2வது குருமாசன காமாட்சிபுரி ஆதீனம் இந்த சிறு வயதிலே 30 வயசில் நல்ல இளமையாக இருக்கின்ற ஒரு காலத்தில் ஒரு துருவநிலை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களெல்லாம் விவேகானந்தரை போல வர வேண்டும் என்று நாங்கள்லாம் எல்லாம் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆதீனத்தில் இன்றைக்கெல்லாம் தொண்டு செய்து 51 சக்தி பீடங்கள்லாம் அமைத்து நவக்கிரக கோட்டங்கள்லாம் அமைத்து மக்கள் எல்லாம் வழிபட வேண்டும் என்று எல்லா மக்களும் வழிபட வேண்டும் என்று ஒரு கோயிலெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் எல்லாம் வாழ்த்துகிறேன். அவர்களெல்லாம் பல ஆண்டு காலம் இருந்து தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்து சமயத்தை பாதுகாத்து தொண்டு செய்து வர வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துக்கிறேன். மேலும் இங்கே தார் சாலை எல்லாம் போடப்பட்டு நல்ல ஒரு சிமெண்ட் சாலையாக தார் சாலை அமைக்கப்பட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் நமக்கு எல்லாம் இந்த உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாராட்டுகிறோம். மேலும் இந்த ஒரு இடத்தை முத்துகிருஷ்ணன் பள்ளி தலாளர்கள்லாம் இந்த ஒரு அருமையாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இந்த இடத்தை பல பேர் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கார்கள், யார் வாங்குவது போட்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பாதுகாத்து விவசாயம் சூழ்ந்த இடமாக இன்றைக்கி பாதுகாக்கப்படுகிறது. வாழை மரம், தென்னை மரங்கள், மற்ற புளிய மரங்கள்லாம் இதெல்லாம் மரங்கள்லாம் நமக்கு உணவாக தருகின்றன. இப்படி விவசாயங்கள் எல்லாம் நாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர் என்று சொல்வது போல இப்படிப்பட்ட அந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இந்த வாழ்வதற்கு நமக்கு உணவு தேவைப்படுகிறது. இந்த உணவு இல்லை என்றால் நம்ம உலகத்திலே வாழ முடியாது. எவ்வளோதான் பொருளை சம்பாதித்தாலும் படித்தாலும் எத்தனை வேலைக்கு போனாலும் சரி, ஆனால் இந்த உணவு இல்லை என்றால் நம்ம உயிர் வாழ முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எதற்காக படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், டாக்டராகவோ கலைஞராகவோ ஒரு இன்ஜினியராகவோ, எல்லாம் பொருளை சம்பாதிப்பதற்காகத்தான். இந்த பொருள் எல்லாம் நிலையானது இல்லை. நிலையில்லாதவற்றை நிலையில்லை என்றுடன் புல்லறிவாண்மை கடை என்பது வள்ளுவர் சொல்வது போல இந்த நிலையில்லாத உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுத்திருக்கிறான். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்வது போல இந்த 5 பூதங்களும் நமக்கு உதவி செய்கின்றன. மண் நமக்கு பூமி பாதுகாப்பாக நமக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீர் தருகின்றது. நீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ முடியாது. வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் மான் என்று அமையாதவளுக்கு என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்.
இந்த நீர் வந்து மழை நமக்கு பொழியணும், மதம் மாறி பொழிந்தாதான் நம்ம விவசாயங்கள்லாம் செழிப்பாக இருக்கும், நாமும் செழிப்பாக இருப்போம். காற்று வீசுகிறது, மரங்கள் இருந்தால் தான் நமக்கு காற்றுகள், அந்த குளிர்ந்த காற்று நமக்கு நம்ம சுவாசிப்பதற்கு நல்ல ஆக்சிஜன், நல்ல காற்று நமக்கு கிடைக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது பஞ்சபூதங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இறைவனால் அருளப்பட்ட ஒரு இந்த உலகம். இந்த உலகம் இல்லை என்றால் நாம் எல்லாம் எப்படி இருப்போம்னு நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இத்தனையோ உடம்பை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தின் திருநாசாரமியா தேவாரத்திலே அருமையாக பாடுகின்றார். இப்படிப்பட்ட நமக்கு திருமுறைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவாரம், திருவாசகம், திருவாசகத்திலும் நாம் எல்லாம் படிக்க வேண்டும். மணிவாசக பெருமாள்லாம் திருவாதூதலில் அவதரித்து அவருடைய கல்வி கேள்விகள்லாம் புலமைகள்லாம் கேள்விப்பட்டு அரிமத்ன பாண்டி என்பவன் அந்த மன்னன் அந்த திருவாதூருக்கு அந்த மணிவாசக பெருமானுக்கு முதலமைச்சராக ஆக்கினார். ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இப்படி குதிரை வாங்குவதற்காக எங்கே வருகிறார்? திருப்பெருந்துறை நோக்கி வருகிறார். குதிரை வாங்குவதற்காக அப்படியே அங்கே சிவபெருமான் ஒரு குருவாக எழுந்தருளை ஆட்கொண்ட இடம்தான் அந்த திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறையெல்லாம் இன்னைக்கு கோயிலெலாம் திருப்பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. பக்கத்தில் உள்ள குருமூர்த்தங்கள்லாம் மிக சிறப்பாக திருப்பணிகள்லாம் நடைபெற்று விரைவிலே உடம்புகளுக்கெல்லாம் நடைபெற இருக்கின்றது. நாம் எல்லாம் காலத்தை வீணாக்கக்கூடாது. உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாக நம்முடைய காலங்கள்லாம் வீணாகி கொண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் மனித பிறவி பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இது மனித பிறவி. இன்னும் உயிர்கள்லாம் எத்தனையோ பிறவிகள்லாம் பிறந்து இழைக்கின்றன. மணிவாசகர் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே பாடுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் எத்தனையோ பிறவைகள் நாம் பிறந்து இழைக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம காலத்தை வீணாக்க கூடாது. இந்த ஒரு பிறவியிலே நம்மெல்லாம் இந்த ஆன்மா தூய்மை அடைய வேண்டும். தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் இறை வழிபாடு அந்த நூல்களால் நம்ம படிக்கிறோம். மனத்துக்கண் ஆசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபர என்று வல்லவரை சொல்கிறார். எல்லா அறங்களையும் விட சிறந்தது என்றால் அந்த மன தூய்மை அடைவதற்கு மன தூய்மை அடைந்தால்தான் நாம் இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும். இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு மனித பிறவி கிடைக்கிறது. பிறவியே பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்வது போல அந்த பிறவியாகிய கடலை கடப்பதற்கு அருமையான ஒரு பிறவி. நம்மெல்லாம் மனித பிறவியை பிறப்பதற்கு எத்தனை யுக கணக்கில் ஆயிருக்கும் நமக்கே தெரியாது. ஒரு விவசாயம் பயிர் பண்ணுற அதெல்லாம் உயிர்கள் தான், மரம் செடி கொடிகள் இதெல்லாம் ஒரு காலத்தில் நாமளாம் இருந்திருப்போம். இதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு மனித பிறவி கிடைத்திருக்கு. இந்த பிறவியில் இருந்து கொண்டு நாம் எல்லாம் இறை வழிபாடு இறைவனை வணங்க வேண்டும். காலங்காலமாக நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு வருவோம். ஞானசம்பந்த பெருமான், திருஞானசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் இவர்களெல்லாம் ஊராக சென்று நடந்தே ஊராக சென்று திருக்கோயில் சென்ற திருமுறைகள்லாம் பாடியிருக்கிறார்கள். இந்த திருமுறைகள்லாம் நமக்கு இன்றைக்கு 12 திருமுறைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமெல்லாம் காலத்தை வீணாக்காமல் திருமுறைகள்லாம் ஓத வேண்டும். ஓதுவதற்காக தான் 23வது குருவாசனை வரலாற்று காலத்தில் சைவ சித்தாந்த வகுப்புகள், திருமுறை வகுப்புகள், இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட வகுப்புகள்லாம் நடைபெற்று வருகிறது இந்தியா முழுவதும். இன்னும் நாம் பல நாடுகள்லாம் லண்டன், மலேசியாலாம் வகுப்புகள்லாம் நடைபெற்று வருகிறது. எல்லோரும் இந்த வகுப்பில் நாமெல்லாம் படிக்க வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை மறைத்திருப்பது இந்த ஆணவமலம் தான். இந்த ஆணவமலம்னா பதி, பசு, பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்கிறோம். இந்த ஆணவம் தான் நம்மளை மறைக்கிறது. எப்படி விளக்கு வழி ஒரு இன்னைக்கு பகலில் விளக்கு வழி ஏற்றிச்சோன்னா பவர் தெரியுமா? தெரியாது.
சூரிய ஒளி அதிக பவராக இருக்குது. அதுபோல் நம்முடைய சூரிய ஒளி மாரி நம்ம பவர் இந்த ஆணவமலம் நீங்கி பவர் நமக்கு கிடைக்க விடப்பு ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதிலே ஞானம் கிடைத்தது. அவரெல்லாம் பல பிறவிலே புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். நாமும் நம்மாட முடிந்த அளவு நம்மெல்லாம் புண்ணியங்களை தர்மங்களை நாமெல்லாம் செய்ய வேண்டும். 4 வகையான தர்மங்களை எல்லாம் திருமூலர் அருமையாக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் கோசாலையை நாமெல்லாம் அமைத்திருக்கிறோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அந்த பச்சிலை பெருமானுக்கு ஒரு சாத்துங்கள். என்ன பச்சிலை? ஒரு வில்லம் சாத்தினாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு விநாயக பெருமானுக்கு பூ கூட தேவையில்ல, அருகம்புல்ல எடுத்து சாத்தினாலே போதும், பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாரி, அந்த பசுவை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பசுவை என்ன நம்ம கேவலாமல் நினைக்கக்கூடாது. இந்த பசுவுக்கு தொண்டு செய்தலே பெரிய புண்ணியம். அதில் இருந்து நமக்கு பஞ்ச கவியங்கள்லாம் கிடைக்கிறது. பால், தயிர், நெய், கோமயம், கோசலெல்லாம் 5 பொருள்லாம் நமக்கு இறைவனுக்கு ஆட்டுக்கணும். அன்னைக்கு இறைவனுக்கு பூஜை அபிஷேகம் செய்கிறோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பசுவை நாம் பாதுகாத்து ஒரு சந்தன போட்டு வச்சு கும்பிட்டு வந்தாலும் சேர்த்து கும்பிட்டு வந்தாலும் பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாராக இருந்தாலும் பசின்னு வந்தாலும் நம்மால் முடிந்த அளவு யாராக இருந்தாலும் சரி அந்த பசித்தவருக்கு உணவு கொடுப்பது பெரிய புண்ணியம். எப்படி காரைக்காலில் அம்மையார் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தார். இது ஆயிரக்கணக்கான 100கணக்கான இல்லை, யாரோ ஒருத்தர் வந்தார் வீட்டை தேடி. அப்படி வீட்டு தேடி வரும்போது சிவருமானே எழுந்திருன்னா பாருங்கள். அப்படி சிவருமானே எழுந்திரும்போது அப்படி அந்த காலத்தில் வரும்போது என்ன குழம்பு வைக்கல, இது வைக்கல, கூட்டு வைக்கல, எதுவும் வைக்கல. ஏதோ மோர் சாதம், மாம்பழத்தை வைத்தார். மாம்பழத்தை வைத்து திருவிளையாட செய்தார் சிவருமான். இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் புண்ணியம் நாம் செய்யணும். யாவர்க்குமா பிறர்க்கு இன்னொரு தானே என்று சொல்வது போல மாற முடிந்த அளவு பிறருக்கு நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். இதெல்லாம் சொல்லுவது பெரிய புண்ணியம். இன்றைக்கி தான் சித்தாந்த சாஸ்திரம்லாம் அதெல்லாம் எடுத்து சொல்லணும். நம்மளாம் மனிதன் இன்னைக்கு வீணாகி கொண்டு இருக்கிறான். மது, மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான். கஞ்சா போடுறான்னா கஞ்சா போடுறான், வீடு சிகரெட் எல்லாமே குடித்து இந்த உடம்பை நம்ம கெடுத்துக்கொள்கிறோம். இந்த உடம்பு மிக முக்கியமானது. 100 ஆண்டு வரையும் வாழலாம், அதுக்கு மேலேயும் வாழலாம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் வாழலாம். திருமூலம் 3000 ஆண்டுகள் இருந்தார். ஒரு மனித பிரிவில் தான் இருந்தார். யார்? ஒரு சித்தர். கைலாயத்திலேருந்தே வருகிறார். கைலாயத்திலே வந்து ஒரு பசுவை மேய்த்து கொண்ட இடையன் அவன் இறந்து விடுகிறான். அந்த மூலனுடைய உடம்பில் பூந்து இருந்து கொண்டு தான் திருவாவூரிலே 3000 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டில் ஒரு மனித பிறவியில் இருந்து கொண்டு 3000 ஆண்டுகள் அருளி செய்த இடம்தான் அந்த திருமூலர் திருமந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருமந்திரம்லாம் அருமையாக சைவ சித்தாந்த கருத்துக்கெல்லாம் நிறைய அடங்கி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானான் சேர மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு நீண்ட காலம் வாழக்கூடிய, இந்த உயிர் தங்கி இருந்து வாழக்கூடியது. உடம்பு அழியக்கூடியதுதான், ஆனால் உயிர் அழிவில்லாது. இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன. இறைவனுக்கும் அழிவில்லை, இந்த உயிர்களுக்கும் அழிவில்லை. ஆனால் நாம் பிறவி எடுத்துக்கொண்டே வருகிறோம். எதனால் எடுத்துக்கொண்டே வருகிறோம்? நம்முடைய வினைதான் காரணம். நம்முடைய வினை என்ன? பாவம், புண்ணியம். பாவத்தின் பலன் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். எல்லாம் பாவமெல்லாம் பாருங்கள், வெட்டு, குத்து, கொலை எல்லாம் எங்கே பார்த்தாலும். ஏன்னா இந்த அறியாமைகளை மயங்கி கிடக்கிறோம். இந்த அறிவு நல்ல வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? கோயிலுக்கு வழிபாடு செய்யணும், திருவிளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கிட்டார் வேறு சொல்லியும் வெங்கரி ஞானமாகும் என்று திருமுறைகள்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த திருமுறைகள்லாம் நம்மால் முடிந்த அளவு நாள்தோறும் நம்ம ஓதினாலே போதும், நம்முடைய வினையெல்லாம் களையும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதால ஓடிப்போதும் உள்ள வினைகளே என்று சொல்வது போல நம்முடைய வினை நாம தான் கழிக்கணும், அடுத்தவங்க கழிக்க முடியாது. அவரவர் வினையை அவரவர் தான் கழிக்க வேண்டும். இந்த வினையெல்லாம் கழித்து நீண்ட நாள் வாழ என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடுத்த நிகழ்ச்சியாக பரதநாட்டிய நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற இருக்கிறது. இன்று வேறொரு அதிகம் சாந்தலிங்க அடிகளார்
மற்றும் குமரபுர அடியார்கள்லாம் அவங்க இங்கே ஆதீனமெல்லாம் இருக்கிறது. அவங்கெல்லாம் கல்லூரிகள்லாம் வைத்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள்லாம் எத்தனையோ மாணவர்கள்லாம் படித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மேன்மை அடைய வேண்டும் சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இடம் ஒரு அருமையான ஒரு இடம் நமக்கு காற்றோட்டமாக அமைந்திருக்கிறது. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். எவ்வுயிரும் தன்னுருவோல் என்ன இறங்கவும் தெய்வ அருக்கருணை செய்ய பராபரமே என்று சொல்லுகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாய்மான சுவாமி சொல்லுது. எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு காட்ட வேண்டும். இறைவன் ஏதோ கோயிலில் மட்டும்தான் இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு வழிபட்டு கும்பிட்றோம். இறைவன் நமது எல்லா உயிர்களும் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே இல்லை. இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான நம்மை விட்டு நீங்காதவர் பெருமான் உன்னதான். இந்த உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கிறான். இதை நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் வல்லப்பிரானாக்கு வாய் கோபுரவாத தள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கு என்று சொல்வல பெருமான் நமது உள்ளத்திலே தான் இருக்கிறான். இந்த தூய்மை அடைந்தால் நாம் இறைவனை காணலாம், வீடு பேர் அடையலாம் என்று சொல்லி இந்த அடியார்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். ஆசியுரை நல்கிய ஸ்ரீ குருமாசனானவர்களுடைய புராண நூல் வெளியீடு நிகழ்வு என்பது இந்த அளவிலே நிறைவுறுகின்றது. அடுத்த நிகழ்வாக நம்முடைய திருவாவடுதுறை அதீன இசை பள்ளியினுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற குழந்தைகளுக்கு சன்னிதானங்கள் அருளாசி வழங்குதலும் இருக்கின்றது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் இதே போல பொறுமை காத்து இன்னொரு 10 நிமிடங்களிலே அந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். நமது பாரம்பரியத்தின் பரதநாட்டியத்தை நாம் பார்ப்போமா? ஆனந்த தாண்டவம் ஆடிடும் ஈசன் அடியவர் கருளிடும் தில்லையின் வாசன். ஆனந்த தாண்டவம் ஆடிடும் ஈசன் அடியவர் கருளிடும் தில்லையின் வாசன். மானொரு கை கொண்டு மழுவொரு கை கொண்டு கூத்தாடும் தேசன் சிவகாமி நேசன் சிவகாமி நேசன். மானொரு கை கொண்டு மழுவொரு கை கொண்டு கூத்தாடும் தேசன் சிவகாமி நேசன் சிவகாமி நேசன். ஆனந்த தாண்டவம் ஆடிடும் ஈசன் அடியவர் கருளிடும் தில்லையின் வாசன். மானொரு கை கொண்டு மழுவொரு கை கொண்டு கூத்தாடும் தேசன் சிவகாமி நேசன். தன்னன்னத்தானன்னத்தானா தன தானனத்தானனத்தானா தன்னன்னத்தானன்னத்தானா தன தானனத்தானனத்தானா தானன தனதந்த தானன தனதந்த தனதந்த தானா தனதந்த தானா தனதந்த தானா. அறவத்தை அங்கத்தில் அஞ்சாமல் அணிவான் அடங்காத காளியை ஆட்டத்தில் வெல்வான். அறவத்தை அங்கத்தில் அஞ்சாமல் அணிவான் அடங்காத காளியை ஆட்டத்தில் வெல்வான். திங்களை கங்கையை ஜடை தன்னில் வைத்து சிவகாமி மங்கையை இடப்புறம் வைத்தான். திங்களை கங்கையை ஜடை தன்னில் வைத்து சிவகாமி மங்கையை இடப்புறம் வைத்தான். அறவத்தை அங்கத்தில் அஞ்சாமல் அணிவான் அடங்காத காளியை ஆட்டத்தில் வெல்வான். திங்களை கங்கையை சடை தன்னில் வைத்து சிவகாமி மங்கையை இடப்புறம் வைத்தான். தன்னன்ன தன்னன்னத்தானா தன தானனத்தானனத்தானா தன்னன்ன தனதந்தத்தானா தன தானனத்தானனத்தானா தன்ன தனதந்த 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 தனதந்தத்தானா தனதந்தத்தானா. நந்தியின் மேலேறி நடமாடி
திரிவான் நஞ்சினை பூசாமல் அள்ளி குடிப்பான் நந்தியின் மேலேறி நடமாடி திரிவான் நஞ்சினை பூசாமல் அள்ளி குடிப்பான் பிள்ளைக்கறி தன்னை கொண்டு வா என்பான் பேயாடும் சுடலையில் ஆடி திரிவான் தன்னன் நன்னா தன்னத்தானா தனத்தான தானன தானா தன்னத்தன தந்த தனதந்த தனதந்தன தனதந்தன தானா தான நந்தனு கருளிய நாயகன் இவனே காமனை எரித்திட்ட சோமனும் இவனே நந்தனு கருளிய நாயகன் இவனே காமனை எரித்திட்ட சோமனும் இவனே பண்ணோடு பரதமும் பாடியே வணங்கும் சிவலோகநாதனு கருளிடுவானே பண்ணோடு பரதமும் பாடியே வணங்கும் சிவலோகநாதனு கருளிடுவானே நந்தனு கருளிய நாயகன் இவனே காமனை எரித்திட்ட சோமனும் இவனே பண்ணோடு பரதமும் பாடியே வணங்கும் சிவலோகநாதனு கருளிடுவானே சிவலோகநாதனு கருளிடுவானே சிவலோகநாதனு கருளிடுவானே. ராவ் பகதூர் ஏடி திருவேங்கட சுவாமி கோவையை நவீனமயமாக்குதலுக்கு பெரிதும் பங்காற்றியவர். திரு ஏடிடி இவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் கொடையாண்மை நிறைந்தவராகவும் கோவை இவரை அறியும். காஸ்மோபாலிட்டின் கிளப்பின் நிறுவனர்களில் இவரும் ஒருவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை நகராட்சி தலைவராகவும் இருந்தார். கோவை மாவட்ட சங்க தலைவராகவும் பணியாற்றினார். டவுனால் இவர் நினைவாக இவர் மறைவுக்கு பின் அந்த கடிகாரம் கோபுரம் கட்டப்பட்டு உள்ளது.